கொண்ட விடயம் வாசிப்பு மனிதனை பூரணப்படுத்துகின்றது என்பதாகும். நூலளவு ஆகுமா நுண்ணறிவு என்றார் ஔவையார். வாசிப்போர் வெற்றி அடைவார் என்ற வரிகள் வாசிப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகின்றது. வாசிப்பு ஒரு மனிதனுக்கு அறிவுத்திறனையும் நுண்ணறிவுத்திறனையும் வழங்குகின்றது. வாசிப்பு ஒரு மனிதனை பூரணப்படுத்துகின்றது என்பதாகும். நல்ல நூல்கள் நல்ல நண்பர்கள் என்பது பொன்மொழியாகும். நூலுள்ளவான் நண்பர்களாவது எமது தேவைக்கு உதவி செய்பவர்கள் தான் உண்மையான நண்பர்கள். அதே போன்று நமது வேலைக்கு கை கொடுப்பதே நூல்கள் என்பதே மேயாகாது. நமது வாழ்க்கைக்கு ஒளி கொடுத்து வழிகாட்டுவதே நூல்கள், அதுவும் மேயாகாது. வாசிப்பின் மூலம் ஒருவனிடத்தில் அறிவு, ஆற்றல், திறமை, விருத்தி போன்றவை கிடைக்கின்றன. வாசிப்பின் மூலம் பல செய்திகளை அறிந்து கொள்ளலாம். இதனால் நமது முன்னோர்கள் கண்டதன் கேட்க பண்டிதன் ஆவான் என்று கூறிவிட்டு சென்றார்கள். வாசிப்பின் மூலம் பல தகவல்களை அறிந்து கொள்ளலாம். வாசிப்பின் மூலம் பல விடயங்களை அறிந்து கொள்வதனால் வாசிப்பு மனிதனை பூரணப்படுத்துகின்றது என்பது உறுதி. வாசிப்பை பொழுதுபோக்காக வைத்திருப்பவர்கள் வாழ்க்கை முன்னேறுவார்கள். உதாரணம், ஆபிரகாம் லிங்கன் வாசிப்பின் மூலம் உலகே வெற்றியடைந்தவர். இவர் ஏழை குடும்பத்தில் பிறந்து அமெரிக்கா நாட்டின் ஜனாதிபதியானார். இதே போன்று மகாத்மா காந்தி சத்திய சோதனை என்ற நூலினால் உலகே வெற்றியடைந்தவர் மார்ட்டின் லூதர் கிங் என்பவர் ஆவார். இதே போன்று நமக்கு பல விஞ்ஞான நூல்களை தந்து உலகே வெற்றியடைந்தவர் தான் அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் என்பவர் ஆவார். இளமை கல்வி சிறையில் எழுத்து என்பது பழமொழியாகும். மாணவர்களாகிய நாம் சிறு வயதிலிருந்து வாசிப்பு பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். கல்வி என்ற கடலில் இருந்து அறிவு என்ற முத்தை எடுப்பதற்கு வாசிப்பை ஒரு கருவியாக பயன்படுத்துவோம். நல்ல நூலை சுவாசிப்போம், வாசிப்பை நேசிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.